மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியானம் என்பது தினமும் செய்யணும். தினமும் எதுக்கு செய்யணும் அப்படின்னா, நம்முடைய ஆன்மாவுடன் இணைந்து இருப்பதற்காக தினமும் தியானம் என்பது மிக முக்கியமானது. நம்ம பிறந்த நேரத்திலிருந்து ஒரு நாளும் நாம் தியானமே செய்யவில்லை. தியானம் செய்யவில்லை என்றால் பௌதிகமான வாழ்க்கை மற்றும் அனுபவத்திற்கு வரும். ஆன்மாவுடன் இணைந்து இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதற்காக தினமும் தியானம் என்பது செய்யணும். தியானம் செய்யவில்லை என்றால் ஆன்மாவுடன் இணைவதற்கு வாய்ப்பில்லை. ஆன்மாவுடன் இணையவில்லை அப்படின்றால் நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது. பர்பஸ் ஆஃப் லைஃப் எப்போ தெரியாதோ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்முடைய மைண்ட் தான் ரூலர், we will be the slave. இங்க எப்படி இருக்கணும்? புத்தி என்பது ரூலரா இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா will be the slave of our mind. கண்டது எல்லாமே சாப்பிடணும் அப்படின்ற விருப்பம். ஒரு ஊர்ல ஏதாவது நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா இங்க இருக்கிற தர்மம் எல்லாமே விட்டுட்டு அங்கே போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம். இந்த மாதிரி தேவையில்லாத விருப்பங்களுடன் இருக்கும்போது சோகமான வாழ்க்கை என்பது மட்டுமே அனுபவத்திற்கு வரும். எப்போ தியானம் என்பது செய்கிறோமோ மைண்ட் என்பது கண்ட்ரோலுக்கு வரும். எப்படி கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னா, நம்முடைய புத்தி என்பது வளரும். புத்திக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி கண்ட்ரோல் என்பது கொடுப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்பது டிசிப்ளைன்டா இருக்கும். எப்போ டிசிப்ளைன்டா இருக்குமோ, எது தேவை எது தேவையில்லை, எது நித்தியம் எது அனித்தியம், எது சத்தியம் எது அசத்தியம், எது என்னுடைய வேலை எது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்ற ஒவ்வொரு உணர்வும் நம்மளுக்கு தெரிய வருது. இப்படியே நம்ம தினமும் தியானம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாள் மைண்டு கம்ப்ளீட்டா கம்மியாக்கி புத்தி என்பது நல்லபடியா வளர்ந்து ஆன்மாவுடன் கனெக்ட் ஆகும். எப்போ ஆன்மாவுடன் கனெக்ட் ஆகுமோ அப்போ நமக்கு இன்ட்யூஷன், மூன்றாம் கண்ணுடைய அனுபவம், இது எல்லாமே வருவதற்கு ஒரு தகுதி என்பது நமக்கு வருது. அப்போது வரைக்கும் தகுதி இல்லை நமக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். எல்லாருக்குமே இருக்கும் மூன்றாம் கண்ணு. ஆனா தேவையானது எதுவுமே வராது. எல்லாமே பொய்யானது, சரியில்லாதது, இதுதான் காட்சிகள் எல்லாமே வருது. ஆனா தியானம் நல்லபடியா பண்ணும்போது, ஆன்மாவுடன் இணையும் போது ஆட்டோமேட்டிக்கா மூன்றாம் கண்ணுடைய பர்ஃபெக்ஷன் கூட நமக்கு வருது. அப்போதான் இன்ட்யூஷன் என்பது நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது மாஸ்டர்ஸ். எப்போ நீங்க ஆன்மாவுடன் கனெக்ட் ஆகுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு பர்பஸ் ஆஃப் லைஃப் என்பது என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வருது. வாழ்க்கையில நிறைய கட்டங்கள் இருக்கு. குழந்தை பருவம், இளைஞர் பருவம், அப்புறம் கடைசியாக சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகும். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு கட்டம், ஒவ்வொரு பருவம் என்பது இருக்கும். அதே மாதிரி நம்ம ஆன்மா நிலையிலிருந்து பார்க்கும்போது கூட நிறைய பருவங்கள் எல்லாமே இருக்கு. ஒவ்வொரு பருவத்திலையும் நமக்கு ஒவ்வொரு பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்றது இருக்கும். நம்ம பிறக்கும்போது ஒரு ஆன்மா என்பது உள்ள வந்திருக்கு. ஆனா அந்த ஆன்மா உணர்வு என்பது இல்லை. அதுக்காக தினமும் காலையில் எழுந்திரிச்ச உடனே இட்லி, வடை, சாம்பார், பொங்கல் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கூலு, காலேஜு, கடை, தொழில், அப்படி இல்லைன்னா ரஜினிகாந்த், விஜயகாந்த் படம் பார்த்து வீட்டுக்கு வரணும். இவ்வளவுதான் தெரியுமே, வேற எதுவுமே தெரியாது. எப்போ தியானம் செய்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா ஆன்மாவோட தொடர்பு வரும்போது இது எல்லாம் முக்கியமானது கிடையாது. இட்லி இல்லைன்னா பொங்கல் சாப்பிடும், பொங்கல் இல்லைன்னா இன்னொன்று சாப்பிட்றோம், அது முக்கியமானது கிடையாது. நான் எதுக்காக வந்தேன் இங்கே அப்படின்றது எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. அந்த ஆர்வம் வரும்போது நம்முடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் எப்படின்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. சரி, வந்த பர்பஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, நிறைய பண்ணிட்டோம், இன்னும் தேவையில்லை, ஆன்மா சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வந்தது, அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா என்ன ஆகும்? நான் என்ன போறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடும். அந்த நேரத்துல மாஸ்டர்ஸ் எல்லாமே மேல பார்ப்பாங்க. இந்த உடல், மனம் மற்றும் புத்தி நல்லபடியா இருக்கு, உடல்ல நோய் எதுவும் இல்லை, மைண்ட் நல்ல ப்ராப்பர் ப்ரோக்ராமிங் ஆயிருக்கு, ஆசைகள் என்பது இல்லை, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு வாழ்க்கையின் மீது, புத்தி நல்ல பாசிட்டிவான புத்தி இருக்கு, நெகட்டிவ் புத்தி கிடையாது. இந்த மாதிரி ஒரு உடல், அதாவது ஒரு வாகனம், வெஹிக்கல் விட்டு கொடுக்க முடியாது. அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே, அந்த ஆன்மா லெவல்ல நிலையில கான்ட்ராக்ட் என்பது நடக்கும். நீ வந்துரு வெளியில, இன்னொரு ஆன்மா உள்ள வருது, அதுதான் வாக்கிங்.
அப்படின்வாங்க. அந்த சோல் கான்ட்ராக்ட்ஸ் எப்போ நடக்குமோ ஆட்டோமேட்டிக்காக வாக்கின் என்பது நடக்கும். வாக்கின் நடந்த உடனே இப்போது வரைக்கும் என்னோட பர்பஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அந்த பர்பஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னொரு ஆன்மா வந்துச்சு, அதோட பர்பஸ் அது கிடையாது, பழைய பர்பஸ் கிடையாது. ஆனாலும் அந்த ஸ்கில் என்பது இருக்கும். தேவையான நேரத்தில் அந்த ஸ்கில்லும் யூஸ் பண்ணி ஹையர் பர்பஸில் ஒர்க் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு உடல்ல நம்ம கரெக்டாக ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹைலி ப்ராப்பர் வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே எடுத்துட்டு உடல் சுத்தமாக இருக்கட்டும், மைண்டு எந்த எண்ணங்கள் தேவையோ அது மட்டுமே வச்சு மீதி எல்லா எண்ணங்களும் தேவையில்லை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் இருக்குமோ, சரியான முறையில் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு யுக்தி இருந்தால் எத்தனை ஆத்மாக்கள் வந்து போய் நிறைய வாக்கின்ஸ் எல்லாமே நடக்கும் மாஸ்டர்ஸ். 2010 நான் பத்ரிஜியை சந்திக்கும் போது அவர் வந்து எனக்கு சொன்னாங்க, யூ ஆர் born ஃபார் அப்லோடிங் த வீடியோஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருந்துச்சு. நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த செயல்கள் செய்யறதுக்காகவே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நிறைய மெடிடேஷன் பண்ணும்போது நான் எந்த உலகத்தில் இருந்து வந்திருக்கேன், இந்த செயல் செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. இப்போ அது இல்லையா அப்படின்னா அதுவும் இருக்கு. நிறைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வீடியோஸ் எல்லாமே யூடியூப்ல வருது. அது ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஆன்மா, அதாவது ஹையர் கான்சியஸ்னஸ் எல்லாமே வாக்கின் ஆயிருக்கேன் அதுக்குள்ள. இப்போ அதுவே பெரிய விஷயமாக இருக்கும்போது இப்போ அது கிடையாது, அது சின்ன விஷயமா இருக்கு. எனக்கு பெரிய பர்பஸஸ் எல்லாமே எனக்கு அறிமுகம் படுத்திருக்காங்க. அத மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தியானம் பண்ண 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 நிறைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள நீங்க வரும்போது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருக்கிற ஒரு சின்ன பர்பஸ் ஆஃப் லைஃப் அதுவே உங்களுக்கு பெரிய பர்பஸாக தெரியுது. உங்களுடைய ஆன்மீக பயணம் போக 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 பெரிய பர்பஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நீங்க நினைச்சது சில வருடங்களுக்கு அப்புறம் அது சின்ன பர்பஸ் மாதிரி தெரியுது. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு, உங்களுக்குள்ள வாக்கின் என்பது நடந்திருக்கு, உங்களுக்கு ஒரு ஹையர் பர்பஸ் அப்படின்றது ஆட் ஆன் ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சின்ன பர்பஸ் விட்டுணுமா அப்படின்னா விட வேண்டிய அவசியம் இல்லை, அது கண்டினியூ ஆகட்டும். பெரிய பர்பஸ் மேல ஜாஸ்தி ஃபோக்கஸ் இருக்கு. அந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்மீக வாழ்க்கையில நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே நடக்கும், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யும் போது உலக நன்மைக்காகவே இருக்கும். அதுதான் ஒரு மாஸ்டருடைய வாழ்க்கையில அற்புதங்கள். மாஸ்டர் ஒரு செயல் செய்யும் போது அந்த செயலின் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நன்மை என்பது நடக்கும். அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான வாழ்க்கை நாம் எல்லோருடைய வாழ்க்கை மாஸ்டர்ஸ். தியானம் எல்லாமே யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை தெய்வீகமாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும் மாஸ்டர்ஸ். அதுக்காக ஆன்மாவுடன் இணைந்து எப்பவுமே இருப்பதற்காக தினமும் தியானம் செய்யணும். தேங்க்யூ மாஸ்டர்.